ட்ரிபிள் மர்டர், அதுவும் நம்ம சென்னையில பொழப்ப தேடி தமிழ்நாட்டுக்கு பல கனவுகளோட வந்த நார்த் இந்தியனுடைய ஒரு மர்டர் இங்க நடந்திருக்கு. ஒன்னும் இல்ல, ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 3 மர்டர், அதுலயும் 2 வயசு குழந்தை. அவங்க 3 பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌரவ அங்க இருக்கக்கூடிய இரும்பு பல்பால பயங்கரமா தாக்கி சாகடிச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24ஆம் தேதி அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தப்பதான் இந்த ஒரு செயலை சிக்கிந்தர் மது போதையில தன்னுடைய 2 நண்பர்களோட சேர்ந்து கௌரவோடைய மனைவி கிட்ட தப்பா நடந்திருக்காரு. அந்த 3 பேரும் சேர்ந்து கௌரவோடைய உடலை 26ஆம் தேதி மார்னிங் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரும்போது தவறி இந்த இடத்துல தான் கரெக்டா விழுந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னாலே இந்த கரை எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னி வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் கௌரவோடைய மனைவியோடைய உடலை கவர்மெண்ட் அதாச்சும் போலீஸ் சார்பில் தேடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கிடைக்கல. இந்த காலேஜில் தான் அவன் ஒர்க் பண்றான். ஸோ இந்த காலேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ரூம்ஸில் தான் அவன் ஸ்டே பண்ணியும் இருக்கான். கைலாஷ்ல இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியில 2 வயசு குழந்தைய தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அந்த குழந்தையோடைய உடல் வந்து எடுக்கப்பட்டுருச்சு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ட்ரிபிள் மர்டர், அதுவும் நம்ம சென்னையில பொழப்ப தேடி தமிழ்நாட்டுக்கு பல கனவுகளோட வந்த நார்த் இந்தியனுடைய ஒரு மர்டர் இங்க நடந்திருக்கு. ஒன்னும் இல்ல, ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 3 மர்டர், அதுலயும் 2 வயசு குழந்தை. உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி குழந்தை உட்பட 3 மர்டர் நடந்த ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். அதாச்சும் தரமணியில இருக்கக்கூடிய சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜில் தான் நின்றுட்டு இருக்கேன். இந்த சம்பவத்துல பல பேருமே அறியாத நிறைய தகவல்களை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 24 வயசான கௌரவ் அப்படிங்கிறவரு தன்னுடைய மனைவி, அது மட்டும் இல்லாம 2 வயசு குழந்தையோட நம்ம சென்னை அதாச்சும் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி ஏதாச்சும் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற வகையில வராரு. இங்க வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 21ஆம் தேதி அவர் வந்திருக்காரு. அதுல இருந்து 7 நாள்ல அவரை பத்தி இப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டே பெருசா பேசும் அப்படின்னு கொஞ்சம் கூட அவர் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அது நல்ல விஷயமா இருந்தா பரவாயில்ல. அவருடைய மனைவி, அது போக தன்னுடைய 2 வயசு குழந்தை, இந்த குழந்தைய மர்டர் பண்ணியிருக்காங்க. இப்ப அவர் உயிரோடவே இல்லை. இந்த ஒரு விஷயத்த பத்தி எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கறத அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. பல கனவுகளோட வந்து வெறும் 7 நாள்ல அவருடைய வாழ்க்கையே தமிழ்நாட்டுல முடிஞ்சு போயிருக்கு. இப்ப நான் இருக்கிற தரமணி சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ்ல தான் செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணவன் சிக்கிந்தன். இந்த சிக்கிந்தன் அப்படிங்கிறவன் ஆல்ரெடி கௌரவ் கூட ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ கௌரவ் வேலை தேடி இங்க வந்ததுக்கு அப்புறமா வேலை எங்க செய்யறது அப்படின்னு தெரியாம சில இடங்கள்ல முயற்சி செஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கிந்தனை காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு சிக்கிந்தன் சரி ஓகே, வேலை தானே, நான் வாங்கி தரேன், நீ வா அப்படிங்கிற மாதிரி இந்த காலேஜில் தான் அவன் ஒர்க் பண்றான். ஸோ இந்த காலேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ரூம்ஸில் தான் அவன் ஸ்டே பண்ணியும் இருக்கான். ஸோ அந்த ரூமுக்கு கூப்பிட்டுருக்கான். ரூமுக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா 27ஆம் தேதி அவங்க வேலை எங்கெங்கேயும் தேடி கிடைக்காத நிலையில கரெக்டா சிக்கிந்தன் அவருடைய ரூமுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஸ்டேவும் பண்ணியிருக்காங்க. ஒரு நடுராத்திரி அளவில் சிக்கிந்தன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மது அருந்திருக்கான். அதுவும் அவன் மட்டும் இல்ல, அவன் கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல படுத்துட்டு இருந்த கௌரவோடைய மனைவி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஸோ இதை பார்த்த உடனே கௌரவ் சும்மா இருப்பாரா? தன்னுடைய மனைவி எவ்வளோ கனவுகளோட சென்னைக்கு வந்து நம்ம பிழைக்கணும்னு வந்திருக்கோம், இந்த இடத்துல நண்பனை நம்பி இங்க வந்தா இவன் இப்படி பண்றானே அப்படிங்கிற நோக்கத்துல அதை தடுத்திருக்காரு. தடுத்தது மட்டும் இல்லாம தாக்கியிருக்காரு. தாக்குனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ஆள் தான், ஆனா அவங்க சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேரா இருந்திருக்காங்க. அவங்க 3 பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌரவ அங்க இருக்கக்கூடிய இரும்பு பல்பால பயங்கரமா தாக்கி சாகடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌரவோடைய மனைவியும் பயங்கரமா தாக்கியிருக்காங்க. தாக்குனதுக்கு அப்புறமா கௌரவோடைய மனைவி மயக்கத்துல கீழே விழுந்திருக்காங்க. மயங்கின கௌரவோடைய மனைவியை ஈவு இறக்கமே இல்லாம பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அந்த 2 வயசு குழந்தையோடைய கண் முன்னாடியே நடந்திருக்கு. அந்த 2 வயசு குழந்தைக்கு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட தெரிஞ்சிருக்காது. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அந்த குழந்தை எந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல திரும்பியுமே அவனுங்க ஈவு இறக்கமே இல்லாம 2 வயசு குழந்தையும் சாகடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பேரை
அந்த இடத்துல மர்டர் பண்ணிட்டு மது போதையில தூங்கியிருக்கானுங்க. ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை, அதாச்சும் நார்த் இந்தியால இருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்த ஒரு இளைஞரை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க சரமாரியா வெட்டியிருந்தானுங்க. அந்த விஷயமே நமக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை கொடுத்திருந்தது. அதுவே பெருசா பேசும் பொருளா மாறி இருந்தது. இந்த ஒரு நிலையில நார்த் இந்தியனா தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு தன்னை பாதுகாத்துக்கணும், அதையும் தாண்டி தன்னை போலவே பொழைக்க இங்க வந்தவங்களை எப்படி பார்க்கணும். ஆனா அந்த ஒரு செயல் சிக்கிந்தர் அப்படிங்கிற ஒரு கொடூரமானவனுக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. அதுவும் சென்னை சென்ட்ரல் கேம்பஸ்குள்ளார இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சு 3 மர்டர், அந்த 3 மர்டர் செய்யறதுக்கான தைரியம் அவனுக்கு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. அதுவும் ஒரு சென்ட்ரல்ல செக்யூரிட்டியா ஒர்க் பண்ற ஒருத்தருக்கு இந்த மாதிரியான தைரியம் வந்து இந்த மாதிரியான ஒரு கொடூர செயலை செஞ்சிருக்கான். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல பொழைப்பு தேடி வந்த ஒரு இடத்துல. இப்போ வரைக்கும் நான் இங்க சில விஷயங்கள் விசாரிச்ச வரைக்கும் உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாச்சும் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்பஸ்ல வந்து கெமிக்கல் அண்ட் லெதர் 2 டிபார்ட்மெண்ட்டா இருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காரு. அதாச்சும் இந்த சிக்கந்தர் அப்படின்னு இருக்காரு இல்லையா, அவரு இந்த கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல மார்னிங்ல செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணக்கூடியவர். கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா 24, 25, 26 இந்த 3 நாளும் கவர்மெண்ட் லீவு, அதாச்சும் காலேஜ் டோட்டலா லீவ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு சமயத்துல தான் அவங்க பண்ணியிருக்காங்க. 24ஆம் தேதி நைட்டு தன்னுடைய நண்பனான, அதாச்சும் இதுக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா, கௌரவ இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. 24ஆம் தேதி அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தப்பதான் இந்த ஒரு செயலை சிக்கிந்தர் மது போதையில தன்னுடைய 2 நண்பர்களோட சேர்ந்து கௌரவோடைய மனைவி கிட்ட தப்பா நடந்திருக்காரு. நடந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொலையும் பண்ணிருக்காங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறமா 24ஆம் தேதி முடிஞ்சதா, 24ஆம் தேதி நைட் இது வந்து நடந்திருக்கு. அடுத்த நாள் 25ஆம் தேதி மது போதையில இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது 3 பேரும் இறந்த நிலையில இருந்திருக்காங்க. ஸோ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் கூட இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பாடி எல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாத அளவுல எங்கேயாச்சும் தூக்கிட்டு போய் போடணும் இல்லையா, சோ அந்த ஒரு செயல்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 25ஆம் தேதி நைட் ஆரம்பிச்சிருக்கு. அந்த நைட்ல தான் பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா, ஆல்ரெடி காலேஜும் லீவ்ல இருக்கு. சோ 25ஆம் தேதி நைட்ல இருந்து தங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனைவியுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு பகுதியில போட்டிருக்காங்க. அது எந்த இடம் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு டைரக்டா அந்த இடத்துக்கே போய் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையுமே எடுத்துட்டு போய் தனித்தனியா போடலாம், அப்பதான் நம்மள வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற வகையில அந்த குழந்தையுமே மத்திய கைலாஷ் பகுதியில போட்டிருக்காங்க. 26ஆம் தேதி ஆகிட்டு இருக்கு. 26ஆம் தேதி கௌரவோடைய உடலை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போகும்போது பாதியிலேயே கௌரவோடைய உடல் வந்து பைக்ல கொண்டு போகும்போது கீழே விழுந்துட்டு இருக்கு. ஆனா அது இயர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால திருப்பி அந்த சாக்கு பையில கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, கௌரவோடைய உடலை எடுத்து திருப்பி பைக்ல வைக்க முடியல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே விட்டுட்டு ரிட்டன் தப்பிச்சு ஓடி இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த சாக்கு பையை பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா நான் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல தான் 26ஆம் தேதி மார்னிங் ஒரு சாக்கு பை, அதாச்சும் ஒரு ரத்தக்கரையுடைய சாக்கு பை இந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் உடனடியா இங்க வந்து அந்த சாக்கு பையை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல உடல்நிலையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த நபருக்கு ஒரு 30 வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் நினைச்சிருக்காங்க. ஸோ அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்த உடல் சாக்கு பையில இருந்தார் இல்லையா, அவருடைய ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணும் போது அவருடைய பேண்ட் பாக்கெட்ல சில நம்பர்ஸ்லாம் எழுதி வச்சுன்னா ஒரு பேப்பர் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி பார்த்தப்ப கரெக்டாக 21, 22ஆம் தேதி அந்த மாதிரியான சமயத்தில் தனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி கம்பெனிக்கு போயிட்டு வேலையை கேட்டிருக்காரு. அந்த கம்பெனியும் அந்த டைமில் செக்யூரிட்டிக்கான எந்த ஒரு வேக்கன்சியும் இங்கே இல்லை, எப்போ வேக்கன்சி வருதோ அப்போ நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த அந்த செக்யூரிட்டி கம்பெனி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் அது 24 வயசான கௌரவ் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா கௌரவோடைய நண்பர், அதாச்சும் இதுக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒன்னா ஒர்க் பண்ணாங்க இல்லையா சிக்கிந்தர், அவரை போலீஸ் ஃபைன் பண்றாங்க, அதாச்சும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி சிக்கிந்தர் கிட்ட விசாரிக்கும் போதுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்குது. அதாச்சும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சிக்கிந்தர் கிளியரா சொல்றாரு.
நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் கௌரவையும் கௌரவுடைய மனைவி அது போக 2 வயசு குழந்தை இப்படி 3 பேரையும் கொலை பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒத்துக்கிறாங்க. கரெக்டா கௌரவுடைய உடல் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாச்சும் அந்த சாக்குப்பை எங்க விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ரோட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த 3 பேரும் சேர்ந்து கௌரவுடைய உடலை 26ஆம் தேதி மார்னிங் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரும்போது தவறி இந்த இடத்துல தான் கரெக்டாக விழுந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கனாலே இந்த கரை எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து கௌரவோடைய உடல் வந்து விழுந்திருக்கு. இது ஒரு இயர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டம் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால திருப்பி அந்த சாக்குப்பை அந்த உடலை எடுத்து வந்து பைக்கில் அவங்களால ரிட்டர்ன் வைக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியை இங்கேயே விட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. கௌரவுடைய 2 வயசு குழந்தைய கொலை பண்ணதுக்கு அப்புறமா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு உடலையும் வெவ்வேறு இடங்கள்ல வீசணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணதுக்கு அப்புறமா மத்திய கைலாஷ்ல இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியில 2 வயசு குழந்தைய தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அந்த குழந்தையோடைய உடல் வந்து எடுக்கப்பட்டுருச்சு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரவுடைய மனைவியை பலாத்காரம் செஞ்சு கொலை பண்ணாங்க இல்லையா, அவங்களுடைய உடலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியில் தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பெருங்குடியில் அதாச்சும் மாநகராட்சியில் வந்து அந்த குப்பையை எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போவாங்க இல்லையா, அந்த வகையில் பெருங்குடியில் இருக்கக்கூடிய எல்லா குப்பையும் கொட்டக்கூடிய ஒரு கிடங்குக்கு வந்து அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே கொண்டு சென்றுட்டாங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான குப்பைகள் இருக்குது. ஸோ அந்த குப்பையில் வந்து இன்னி வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் கௌரவுடைய மனைவியோடைய உடலை கவர்மெண்ட் அதாச்சும் போலீஸ் சார்பில் தேடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கிடைக்கல. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 21ஆம் தேதி கௌரவ் தன்னுடைய மனைவி 2 வயசு குழந்தையோட சென்னைக்கு பிழைக்கலான்னு வந்திருக்காரு. 22ஆம் தேதி ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் தன்னுடைய ஆதார் கார்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒர்க் கேட்டதுக்கு அந்த ஒரு கம்பெனி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே வேக்கன்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சதுக்கு அப்புறமா 23ஆம் தேதி சமயங்களில் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப்பாக கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி அந்த சமயத்தில் வாங்க இங்கே வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. 24ஆம் தேதி நைட்டு சிக்கிந்தர் கௌரவுடைய மனைவி கிட்ட தப்பா நடந்து இந்த ஒரு கொடூர சம்பவத்தை செஞ்சிருக்காரு. 25ஆம் தேதி நைட்டு அதாச்சும் நள்ளிரவு டைம்ல தான் ஒவ்வொரு உடலையும் தனித்தனியா போடலாம் போதையிலேருந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா நைட் சமயத்துல இந்த ஒரு செயலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. ஸோ 26ஆம் தேதி நைட் அதாச்சும் 25ஆம் தேதி நைட் ஆரம்பிச்சு இந்த ஒரு ஒர்க் வந்து 26ஆம் தேதி ஏர்லி மார்னிங் ஆயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பகுதியில கௌரவுடைய உடல் தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்து அது மூலயமா இப்போ இந்த 3 பேர் அதாச்சும் கொலை பண்ணவங்க போக அதுக்கு ஹெல்ப் பண்ண 2 பேர் உட்பட 5 பேரை இப்போ போலீஸார் கைது செஞ்சு அவங்க கிட்ட விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க.